நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டாள் என்பவர் கலியுகத்தில் பிறந்த பெண். வைஷ்ணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள்தான் ஆண்டாள். கோதை என்பதே இவருடைய இயற்பெயர். இதற்கு நல்வாக்கு அருள்பவள் என்று பொருள். பூதேவியின் மனித அவதாரமாக பிறந்த கோதை நாச்சியார் என்றும் கோதாதேவி என்றும் அழைக்கப்படுகிறார். கரும்பார் குழல் கோதை என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு. வைஷ்ணவ சமய நூல்கள் கூறும் ஆண்டாளின் வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது. பகவான் கிருஷ்ணர் மீது மாளாத பக்தியையும் தீராத காதலையும் கொண்டு அவரையே மணந்ததாகவும் அவருடன் இணைந்ததாகவும் நம்பப்படுகிறது. கலியுகத்தில் பிறந்து பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாக வளர்ந்த இவர் ஆண்டாளானது எப்படி? சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அனைவராலும் போற்றப்படுவதற்கு காரணம் என்ன? குழவை பருவத்திலிருந்தே பகவான் கிருஷ்ணரை நினைத்து மனமுருக காதலித்து அரங்கநாதரை தான் மணப்பேன் என்று பிடிவாதமாக இருந்த ஆண்டாள் பிறந்த கதை, வளர்ந்த கதை, பகவான் மீது அவர் கொண்டிருந்த காதல் கதை அனைத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இறைவன் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவல்லிபுத்தூர் என்னும் ஊரில் விஷ்ணு சித்தர் வசித்து வந்தார். இவரே 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார். அந்தணரான இவர் மலர்களை கொய்து மாலைகள் தொடுத்து அதை ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயிலுக்கு கொடுப்பதையே தனது கடமையாக கொண்டவர். ஒரு நாள் கோயிலுக்குள் இருக்கும் தோட்டத்திற்கு பூ பறிக்க சென்ற போது துளசி செடியின் அடியில் குழந்தை ஒன்றை கண்டெடுத்தார். ஆயர்குல பெருமையை அறிந்த பெரியாழ்வார் தன் கையில் ஏந்தி இருப்பது மகாலட்சுமியின் அம்சம் என்பதை அறிந்து கொண்டு அக்குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டார். அதோடு தானே வளர்க்கவும் முடிவெடுத்தார். சிறுவயதிலிருந்தே கண்ணனின் ஆனந்த லீலைகளை தனது வளர்ப்பு தந்தை மூலம் அறிந்து கொண்ட கோதை கண்ணனை மனது முழுக்க நிறைத்துக் கொண்டு அவரிடம் பக்தி பூண்டார். பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல ஆற்றல் கொண்டவராகவும் இருந்த கோதைக்கு கண்ணன் மீதிருந்த அளவற்ற பக்தி ஆழமான அன்பாகவும் பிரதிபலித்தது. அந்த அன்பு காரணமாக அவரையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டார். பக்தி காதல் என்ற இரு அனுபவமும் ஒருங்கே அடைந்தவராக விளங்கி கண்ணனின் மணப்பெண்ணாக தன்னை நினைத்து பாவனை செய்து வந்த கோதை பகவான் ரங்கமன்னாருக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கொண்டு கண்ணனுக்கு ஏற்றவளாக இருக்கிறோமா என கண்ணாடியில் அழகு பார்ப்பதை வாடிக்கையாக்கி கொண்டார். மாதவனின் தோளை தழுவும் மாலையை அவர் மீது கொண்ட காதலால் ஆண்டாள் தம் கழுத்தில் அணிவது தினமும் அரங்கேறியது. அதன் பிறகு அந்த மாலையை யாருக்கும் தெரியாமல் பூஜைக்காக வைத்து விடுவாராம். இதனால் தினமும் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார். அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை ஒன்றை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். ஆனால் அன்றிரவே இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை சூடிய மாலைகளே தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு அணிவிக்கும்படியும் கேட்டுக்கொள்ள அதன் பிறகு சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அனைவராலும் கோதை போற்றப்பட்டார். கோதை மணவயதடைந்த பின்னர் அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து மனிதர்கள் எவரையும் மணக்க மாட்டேன், பெருமாளையே மணப்பேன் என லட்சிய சபதம் கொண்டார். கிருஷ்ண அவதார காலத்தில் கண்ணனை அடைவதற்காக ஆயர்பாடி கோபியர்கள் மேற்கொண்ட பாவை நோன்பை மேற்கொண்டார். ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து பெருமாளின் சந்நிதிக்கு சென்ற கோதை அவருடைய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு பாஞ்சஜன்யம் எனும் சங்கை பார்த்து மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் என துவங்கி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என முடியும் 30 பாடல்களை பாடினார். இதுவே திருப்பாவை. திரு என்றால் மரியாதைக்குரிய என பொருள். பாவை என்றால் பெண். வணக்கத்துக்குரிய பெண் தெய்வமாகிய ஆண்டாள் பாடியதால் இது திருப்பாவையாயிற்று. இதில் இருக்கும் 30 பாடல்களில் முதல் பாடல் திருப்பாவையின் நோக்கத்தை சுருக்கமாக எடுத்து சொல்கிறது. 2 முதல் 5 பாடல்கள் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் சிறப்புகளை சொல்கிறது. 6 முதல் 15 பாடல்கள் ஆழ்வார்களுக்கு ஒப்பான அடியார்களை தனது தோழிகளாக கற்பனை செய்து அவர்களை எழுப்பிக் கொண்டு கோயிலுக்கு செல்வதை குறிக்கிறது. இப்பாடல்களில் அக்காலத்தில் மார்கழி மாதத்தின் போது காலை நேர பணிகள் எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். கடைசி 15 பாடல்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு பெருமாளை கெஞ்சும் ஆண்டாளின் மனநிலையை உணர்த்துகிறது. ஸ்ரீரங்க பெருமானை மணமுடிப்பதற்காக மார்கழி நோன்பிருந்த ஆண்டாள் பக்தியின் சாரமாக திருப்பாவை, காதலின் வீரமாக நாச்சியார் திருமொழி என 2 பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் கவிதை நடையில் திருமொழி என்றால் புனித வசனங்கள் என்றும் நாச்சியார் என்றால் பெண் என்றும் பொருளளிக்கிறது. 143 பாடல்களை கொண்ட இந்நூல் கருந்தெய்வ கண்ணனை தனது நாயகனாக கொண்டு அவனை அடைய துடிக்கும் ஆண்டாளின் ஏக்கத்தை எடுத்துரைக்கும். இப்பாடல்கள் அனைத்திலும் கண்ணன் மீது இவர் கொண்டிருந்த காதல் சுவை மேலோங்கி இருப்பதை காணலாம். இந்நூல் 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியாக விளங்குகிறது. ஆண்டாளின் இக்கவிதை தன் பிரியமான தெய்வீகமான விஷ்ணுவின் மீது கொண்டிருந்த தீவிர தவிப்பை முழுமையாக வெளிப்படுத்தும். கோதையின் அன்பினை ஏற்றுக்கொண்ட பெருமாள் விஷ்ணு சித்தரின் கனவில் தோன்றி அவரை மணப்பெண்ணாக அலங்கரித்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அதன்படி குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்து வரப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று தான் சிறு வயதிலிருந்து விரும்பிய கண்ணனுடன் ஒன்றென கலந்து விட்டதாக நம்பப்படுகிறது.
சூடி கொடுத்த சுடற்கொடி மகாவிஷ்ணுவின் 12 ஆழ்வார்களில் ஒருவரானார். அழகிய தமிழில் அரங்க பெருமானையே ஆண்டதால் ஆண்டாள் என்ற பெயரையும் கொண்டார். 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவர் மட்டுமே பெண் ஆழ்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவே கலியுகத்தில் பிறந்த கோதை ஆண்டாளான வரலாறு. ஆண்டாள் என்ற அரும்பு அவதரித்தது திருவாடிபுரம். வைஷ்ணவ கோயில்கள் அனைத்திலும் திருவாடிபுரம் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரம் நாளில் திருத்தேரோட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நடைபெறும். பிறந்த நாள் அன்று திருத்தேரில் வலம் வரும் ஆண்டாளுக்கு ஸ்ரீரங்கநாதர் பட்டு வஸ்திரம் மற்றும் மங்கள பொருட்களை ஸ்ரீரங்கத்தில் இருந்து பரிசாக கொடுத்தனுப்புவார். பதிலுக்கு ஆண்டாளும் சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அவதரித்த தனக்கு பிடித்தமான ரங்கநாதருக்கு பிறந்த நாள் பரிசாக தான் சூடி களைந்த மாலை அணிந்த பட்டு வஸ்திரங்களை பரிசளிப்பார். இந்த பரிசு பரிமாற்றங்கள் இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது. ஆண்டாள் கொடுத்த மாலை மற்றும் பட்டு வஸ்திரங்களை அணிந்து கொண்டு ஸ்ரீரங்கநாதர் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அதேபோல் திருப்பதி ஏழுமலையான் கோயில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழாவின் 5ஆம் நாளில் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கருட சேவை நடைபெறும். அப்பொழுது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சூடி ஏழுமலையான் கருட வாகனத்தில் காட்சியளிப்பார். ஏழுமலையானுக்காக மாலை கொண்டு செல்லும் வைபவம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நடைபெறும். ஏழுமலையானுக்கு அணிவிக்கக்கூடிய மாலையை முதலில் ஆண்டாள் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அதன் பிறகு அவர் சூடி களைந்த மாலை, பரிவட்டம், கிளி ஆகியவைகளை பெரிய கூடையில் வைத்து யானை முன் செல்ல பட்டர்கள் மற்றும் ஸ்தானியர்கள் மங்கள பொருட்களை மாடவீதி வழியே ஊர்வலமாக கொண்டு வந்து பின்னர் திருப்பதிக்கு கொண்டு செல்வார்கள். அங்கு மங்கள பொருட்கள் அனைத்தும் திருமலை கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும். ஆண்டாள் காதலுடன் சூடி கொடுத்த அந்த மாலையை மூலவர் ஏழுமலையானுக்கும் உற்சவர் மலையப்ப சுவாமிக்கும் அணிவிப்பது வழக்கமாக இருக்கிறது. தனது 15ஆம் வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன்பு இவர் இயற்றிய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமை, தத்துவம், பக்தி ஆகியவற்றிற்காக இன்றளவும் மிகுந்து போற்றப்படுகிறது. நண்பர்களே, ஆண்டாளுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இறைவன் வழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.